கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் நன்றாக பேசி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாய் அமைய வேண்டும். பல சமயங்களில் நாம் பேசும் வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதைப் போல தோன்றும், ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துவதாயிருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் நாவிலிருந்து எழாமல் பார்த்து கொள்வோம். நாம் செய்கின்ற செயல்கள்தான் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதை விட நாம் பேசுகின்ற வார்த்தைகள்தான் மற்றவர்களை அதிகம் காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நாம் பேசுவதற்கு முன்பாக நாம் என்ன பேசப் போகிறோம் என்பதை பல முறை யோசித்து பேசுவோம். நமது குடும்பங்களில் கூட குழந்தைகளை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சாடுவதை விட அன்பான வார்த்தைகளால் அரவணைத்து பேசுவோம். அப்போது குழந்தைகளிடம் புதிய மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நாம் நமது குழந்தைகளிடத்தில் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் நமது குழந்தைகளும் எதிர்காலத்தில் கடைபிடிப்பார்கள் என்பதை உணர்ந்து அன்பான வார்த்தைகளை மட்டும் பேச நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒரு மருத்துவர் நோயாளியிடம் பேசும் அன்பான வார்த்தைகள்தான் அவர்களை ஆறுதல் படுத்துகிறது. கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை கவரும் காந்த பேச்சில்தான் தொழிலின் வெற்றி இருக்கிறது. அதுபோல நாமும் அன்பான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை மகிழ்வித்து வாழ்வோம். யாராவது நம்மை பார்த்து நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் சலிப்போடு ஏதோ இருக்கிறேன் என்று பதில் சொல்லாமல் நன்றாக இருக்கிறேன் என்று மகிழ்வோடு பதில் சொல்வோம். அந்த வார்த்தைகளே நம்மை மகிழ்வின் பாதையில் இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். மனிதர்கள் நாக்கிலிருந்து வெளிவருகின்ற பேச்சு தேனை விட இனிமையாக இருக்கிறது என்பார் எழுத்தாளர் ஹோமர். நாம் பிறரிடம் பேசும்போது அவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசுவோம். நமக்கு எதிரில் இருப்பவர்களின் கண்களை பார்த்து நேருக்கு நேராக பேசும் பழக்கத்தை நமதாக்குவோம்.